ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின்படி நடத்திடுவேன். எங்கள் தேவனா எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவே. தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே, ஆசீர்வதிக்கப்படுவே, வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவே, எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது, எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எங்கள் தேவனா எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவே. ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும், எனக்கு எதிரான ஆயுதமெல்லாம் ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுவோம். எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடத்திடுவேன். எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடத்திடுவேன். கடன் வாங்க என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் எனக்கு செல்வம் தருவார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் செல்வம் தருவார். கடன் வாங்க என்னை தேவன் விடவே மாட்டார், கொடுத்திட எனக்கு செல்வம் தருவார். உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன், உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார்.
உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன். உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன். அவர் வழியில் படி நடந்திடுவேன். ஹalleluya. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நாடணும். பின்னானவைகளை எல்லாம் மறந்து 2 காரியத்தை பவுல் தெளிவாக சொல்லுகிறார். பின்னானவைகளை மறந்து விட்டேன். பின்னானவைகளை நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் திரும்பி போவதற்கு வாய்ப்பு வந்துவிடும். லோத்தின் மனைவி பின்னானவைகளை நினைத்தாள். ஆண்டவர் சொன்னார், மலைக்கு போ. அவன் மலைத்து போனான். அவன் தேவன் சொன்னபடி செய்திருக்க வேண்டும். அவன் மலைக்கு போகவில்லை, பக்கத்தில் இருக்கிற பட்டணத்திலே அடைக்கலம் புகுந்து கொள்ள விரும்பினான். பக்கம் தனக்கு எது சௌரியம், எது பாதுகாப்பு என்பதை தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு சில வேளைகள் அப்படித்தான். தேவன் நமக்கு சொல்லுவதை நாம் செய்யாமல் நமக்கு எது சௌரியம், இதைத்தான் நிறைய பேர் வாழ்க்கையில செய்வது. மலைக்கு போ அப்படின்னா, இல்லை நான் பக்கத்தில் தான் இருப்பேன். சில நேரம் தூரமாக போக வேண்டியிருக்கும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். தூரமாக போகணும். சில நல்ல ஹோட்டலுக்காக ரொம்ப தூரம் போகணும். எனக்கு தெரிஞ்ச சிலர் 100 கிலோமீட்டர்லாம் பிரயாணம் பண்ணி நல்ல கடைகளை தேடி போகிறவங்கள பார்த்துருக்குறேன். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இதே போல் ஆண்டவர் சொல்கிறார், அது தூரமோ சமீபமோ கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நமக்கு பிடித்த மாதிரியே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு தூரத்திலிருந்து ஆட்கள் வர்றாங்க. ஏன்னா தூரம், அந்த தூரத்தில் அவங்களுக்கு கர்த்தர் அதில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் சிலர் அருகிலே இருந்தும் வராதவங்களும் அதையும் பார்க்க முடியுது. தூரத்திலிருந்து வர்றவங்களும் இருக்கு. அப்போ தூரம் சமீபம் அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 காரியத்திலும் தெளிவு வேணும். பின்னானவைகளை மறப்பதிலே தெளிவு. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள். இருதயத்துக்குள்ளே ஒரு யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் நினைச்சா வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாரும் கானானுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாரும் இருதயத்துக்குள்ளே யூட்டர்ன். பழைய சிந்தைக்கு திரும்பாம நாம் முன்னேறி செல்ல வேண்டும். பின்னானவைகளை மறக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்து முந்திய வாழ்க்கை, 18ஆம் வசனத்திலே சிலுவைக்கு பகைஞராய் வாழ்கிற வாழ்க்கை. முந்திய வாழ்க்கை தேவனுடைய சிலுவைக்கு பகைஞர். அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு. ஸ்தோத்திரம். சாப்பாட்டு மைய வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது புது வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய பழைய வாழ்க்கை, ஸ்தோத்திரம், திரைப்படங்கள், ஸ்தோத்திரம், சீரியல் அடிமைத்தனங்கள், ஆடை அலங்காரங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து, ஸ்தோத்திரம், அதில் தேவன் உடைய ராஜ்யத்திற்கு செயல்படாமை, மாம்ச இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாத வாழ்க்கை, தகாத காரியங்களிலே சிக்கிக்கொண்டு தேவனை பிரியப்படுத்தாத வாழ்க்கை, தன்னை தாக்கும் பல ஆவிகளின் கையிலே சிக்கிக்கொண்டு வாழும் வாழ்க்கை. ஆனால் பவுல் சொல்லுகிறார், அந்த பின்னானவைகளை நான் மறந்தேன். கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தான், திருச்சபைக்கு எதிராக இருந்தான், தேவ சபையை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான், தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான்,
ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த பின்பு இப்பொழுது பவுலுடைய வாழ்க்கை மாறினது. அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் இப்பொழுது ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். அவைகளை நான் நினைப்பது கூட இல்லை, மறந்து விட்டேன். மறப்பது கஷ்டம். அப்போ மறந்து இப்போ நான் என்ன செய்கிறேன், முன்னானவைகளை நாடி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கை கோ ஃபார்வர்ட், முன்னேறி செல். ஒரு ஃபார்வர்டு, நெவர் பேக்வேர்ட். முன்னானவைகளை நாடி போகும் வாழ்க்கை. அதை குறித்து தான் சில அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். முன்னானவைகளை நாடுகிறவன் வாழ்க்கையிலே உள்ள அடையாளங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதான் முதல் காரியம். லாபமாக இதெல்லாம் தெரிந்ததோ, முன்னால நிறைய காரியங்கள் லாபமா தெரிந்தது. இதெல்லாம் ரொம்ப லாபம் நினைத்து உலக காரியங்கள் ரொம்ப லாபமா தெரிந்தது. ஆனா இப்ப தெரிந்தது, கிறிஸ்துவுக்காக நீ வரும்போது அதெல்லாம் நஷ்டம். என் நாட்கள் வீணாகி விட்டது. சிலர் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னும் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கலாம், இன்னும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. சிலர் இப்படி நினைக்கிறவங்களும் உண்டு. இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழித்து ரட்சிக்கப்பட்டு உடனே பரலோகத்துக்கு போகணும், ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படிப்பட்டவங்களும் உண்டு. ஆனால் லாபமானவைகளை நஷ்டம் என்று நினைக்கிறது. சிலர் எதையோ லாபம், எதெல்லாம் லாபம் நினைச்சாங்க, இப்போ எல்லாத்தின் மேலே வெறுப்பு வந்துருச்சு. சோத்திரம். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், இனி நான் பின்னோக்க மாட்டேன். அல்லேலூயா. ஜீவனானாலும் மரணமானாலும், பசியோ பட்டினியோ நாசம் மோசமோ எதுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அந்த உறுதி, அந்த விசுவாசம், கர்த்தரை தேடுறதுல அந்த உறுதி, விசுவாசம், அவரை பின்பற்றதுல உறுதி. அப்போ நஷ்டம் என்று எண்ணுகிறேன். லைஃப்ல இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டேனே, அது எனக்கு ஒரு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என் வாழ்க்கையில இத்தனை காலங்கள் வீணாகி விட்டதை இப்பொழுது நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்னும் அந்த அறிகிற அறிவு. ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவு, கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கல்லூரியிலே படிக்கிற சிலருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். கல்லூரியில் படிக்கும் போதே வீட்டிலேருந்து பணம் அனுப்புவாங்க, ஃபீஸ் கட்ட, கொஞ்சம் கை செலவுக்கு. ஃபீஸை கூட சிலர் கட்டாமல் புரோட்டா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பாருங்க, பாக்கெட் மணியை கூட அதை சேர்த்து வச்சு புக்காக வாங்கி, நல்ல நல்ல புக்கெல்லாம் வாங்கி சேகரித்து வீட்டிலே தனக்குள்ளே ஒரு லைப்ரரியை செட் பண்ணிடுவாங்க. ஏனென்றால் அதை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இந்த சாப்பாடு பெருசாக தெரியல, மற்ற காரியங்கள் பெருசாக தெரியல, மற்ற நண்பர்களோட கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், அதெல்லாம் பெருசா தெரியல. இப்பொழுது அந்த அறிகிற அறிவு, நல்ல முன்னேறணும், நல்ல கல்வியிலே தேறினவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி புத்தகமா வாங்கி சேகரித்து அவங்க படித்துட்டு வரும்போது நிறைய ஒரு லைப்ரரியே வரும். சிலர் படிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் குப்பை பேப்பர் தான் மிச்சமாகும். ஆனால் இங்கே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எனக்கு மற்றதெல்லாம் லாபமாக தெரியல, எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ அறிகிற அறிவு. அப்போஸ்தலனாகிய பவுல் பல கோடிக்கு அதிபதி, கப்பல்களெல்லாம் உண்டு. இன்னைக்குள்ள நிலைமையில எத்தனையோ கோடிகள் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அத்தனையும் பார்த்தார், இயேசு கிறிஸ்துவனை அறியணும், இதெல்லாம் எனக்கு பெருசல்ல என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு லாபமா நினைக்கிறதெல்லாம் நஷ்டமா எண்ணுகிற எண்ணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. சோதரி, எதெல்லாம் லாபம் நினைக்கிறீங்க? கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் லாபம். ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தான் ஆதாயம். நித்திய ஜீவன், அதற்காக வாழணும், கிறிஸ்துவுக்காக வாழணும் என்கிற அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டதுனால தான் சொல்றார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரங்களை பலர் எப்படியோ செலவு பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு தெரியுது அதெல்லாம் நஷ்டம்.
நான் நஷ்டத்து பக்கம் போக மாட்டேன், லாபத்து பக்கம் வந்திருக்கிறோம். எது லாபம்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இதை நான் கேட்கிறேன். லாபமானதெல்லாம் நஷ்டம் என்று விடுகிறேன். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அடுத்து பாருங்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்காக. நீங்க முன்னானவைகளை நாடி போகணும்னா, ஃபார்வர்டா போகணும்னா, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணுமா? எல்லாம் இருக்குது. ஒருவனுக்கு ஏகப்பட்ட தானியங்கள், அவனுடைய பண்டக சாலையை விரிதா எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டி தானிய மூட்டைகள் எல்லாம் சேர்த்து சொல்லுகிறான், என் ஆத்துமாவே. நம்ம என்ன சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆனா அவன் சொல்றான், என் ஆத்துமாவே சாப்பிட்டு புசிச்சு சந்தோஷமாயிரு. உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது, மதிகேடனே, இன்றைக்கு இரவு 12:1 உன் ஜீவன் போனால் உன் நித்தியத்தை 12:2 எங்க கழிப்பாயினோன்னு அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏன்னா அவன் இங்க நிறைய ஆதாயம் பண்ணி வச்சிருக்கிறான். பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பீரோக்குள்ள வச்சிருக்கிறான், வீட்டில் இருக்குது, சொத்து சுகம்லாம் இருக்குது. ஆனா நித்தியத்தில் ஒண்ணுமே கிடையாது. நித்தியத்தில் ஒண்ணுமே இல்லை. அதனால தான் பவுல் சொல்றாரு, எனக்கு என்ன இருக்கோ இல்லையோ நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். இடது பக்கம் கள்ளன் சொல்றான், நிந்தித்தான், உன்னையே ரட்சித்து எங்களையும் ரட்சி. ஆனா ஒருத்தன் சொல்றான், அடியனை நினைத்தருளும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டா இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இன்னைக்கு நம்ம யாரை ஆதாயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும். மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், மகனே நீ எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. தகப்பனை ஆதாயப்படுத்தி கொண்ட வாழ்க்கை, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்ட வாழ்க்கை. எது இருக்குதோ இல்லையோ, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. இதான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும் என்கிற அந்த துடிப்பு. எப்படியாவது கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தணும், நான் கிறிஸ்துவுக்குரியவனா வாழணும், நான் என் நேசருக்கு உரியவன், என் நேசர் எனக்கு உரியவர் என்ற அந்த உரிமை உள்ள வாழ்க்கை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. அதனால தான் புத்தியுள்ள கன்னிகைகள் காத்திருக்கிறார்கள், எப்பொழுது மணவாளன் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் புத்தி இல்லாதவர்கள், அவர்கள் அங்கங்கே திடீர்னு சீரியல் பார்க்க போய்விடுவார்கள், கொஞ்சம் அப்புறம் வந்து எல்லாரோடு சேர்ந்து கொள்வார்கள். திடீரென்று பொருட்காட்சிக்கு போய்விடுவார்கள், திடீரென்று அப்புறம் வந்து சேர்ந்து விடுவார்கள், திடீரென்று சொந்த பந்தம் வந்து விட்டது என்று அவர்கள் டூர் போய்விடுவார்கள். இப்படியும் சிலர் இருப்பார்கள். ஆனால் ஒரு கூட்டம், கர்த்தர் இயேசு வரப்போகிறார், அவருக்காக காத்து இருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் மற்றவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. மணவாளன் வரும்போது அவங்க விளக்கெல்லாம் எண்ணெய் இல்லாமல் போச்சு, இவங்க விளக்கு பிரகாசித்து எரிந்தது. அல்லேலூயா. உன் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. புத்தி இல்லாத காரியங்கள் வர வர கொஞ்சம் வெளிச்சம் மங்கிக்கிட்டே இருக்கும். வெளிச்சம் மங்கி 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 மணவாளன் வரும்போது லைட் எரியாது. சிலர் லூஸ் கான்டாக்டாக இருப்பாங்க, அது கூட பரவாயில்ல, அது சரி பண்ணிடலாம். ஆனால் மொத்தமாகவே லூஸ் ஆகிடக்கூடாது. கர்த்தர் காப்பாராக. அடுத்தபடியாக அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசத்தின் மூலம் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து. சுருக்கமாக சொல்லணும்னா, நான் சுயநீதியை உடையவனாயிராமல். நியாயப்பிரமாணம் வாசிக்கிறவனுக்கு என்ன நீதி? சுயநீதி. நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் பண்ணுகிறேன், என் வருமானத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். சுயநீதி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள எப்படி சுயநீதி வந்துடக்கூடாது? நான் அதிகாலை ஜபத்தில் எல்லாம் பங்கெடுக்கிறேன், நான் எல்லா ஜபங்களிலும் இருக்கிறேன், நான் அதை செய்தேன் இதை செய்தேன். சுயநீதியில் வாழாதபடி தேவ நீதியிலே வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீங்க ஃபார்வர்டா போகணும்னா, முன்னானவைகளை நாடணும்னா சுய நீதியை விட்டுவிட வேண்டும். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானம் உண்டு. தன் பார்வைக்கு நீதிமானாக இருக்கிறவனை கண்டால், நம்ம பார்வைக்கு நம்ம நீதிமானாக இருக்கிறதல்ல, உங்களையும் என்னையும் நீதிமானாக்குகிறவர் கர்த்தரே. அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அப்ப தேவனால் வருகிற நீதி, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. சில பொருட்கள் வாங்கும்போது போட்டிருக்கோம் 20% எக்ஸ்ட்ரா, 30% எக்ஸ்ட்ரா.
50% எக்ஸ்ட்ரா. ஆனா இங்க வேதம் சொல்லுது, தேவ ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு, அவருடைய நீதியை தேடுறவங்களுக்கு இவைகள் எல்லாமே எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். எக்ஸ்ட்ரா நன்மை வேணும்னா அவர் நீதியை தேடணும், தேவனுடைய நீதியில வாழணும். அவனுடைய நீதியின் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இன்னும் நீதி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை பூமியில் வைத்திருக்கிறார். இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை பூமியில் வைத்திருக்கிறார். நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், நமக்குள் இருக்கிற தேவன் பலம் உள்ளவர். இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பலவீனம் உள்ளதுதான். இன்னைக்கு நீங்க சந்திக்கிற போராட்டங்கள் எல்லாம் பலவீனம் உள்ளதுதான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற அந்த சாத்தான் பலவீனம் உள்ளவன். நமக்குள்ள பலம் உள்ள தேவன் இருக்கிறார். அந்த நாமத்தில் அவனை முறியடித்து ஜெயிப்பதற்கு அவர் கிருபை கொடுக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள் இருக்கிறது. அவர் நமக்கு கிருபை மேல கிருபை கொடுக்கிறார். அந்த பலனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் என்றைக்கும் மகிமைப்படுவதாக. அப்போ நான் முன்னானவைகளை நாடுகிறேன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் சுயநீதியில நான் பேச மாட்டேன். சுயநீதியை பேசாம தேவனால் வருகிற கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற நீதி, அவர் எனக்காக பலியானதுனால நான் மீட்கப்பட்டேன், அவர் எனக்காக மரித்ததுனால நான் ஜீவனை பெற்றுக்கொண்டேன், அவரால் தான் நான் பிழைத்திருக்கிறேன். அதான் தேவநீதி. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியா, தேவனை விசுவாசித்தது தான் நீதியா நினைத்தானே தவிர கிரியைகளினால் அல்ல. நற்கிரியைகள் செய்ய நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சுயநீதியிலே நாம் போகக்கூடாது. சுயநீதி கவனமாக இருக்க வேண்டும். அப்போ முன்னேறி செல்ல வேண்டும் என்கிறவர்கள் சுயநீதியிலே போகக்கூடாது, தேவ நீதிக்குள் நாம் வர வேண்டும். அடுத்தபடியாக 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாக எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. உயிரோடு எழும்பதற்கு என்ன செய்யணுமா? தகுதியாகணும். ஒரு நாள் மரணம் எல்லார் வாழ்க்கையும் சந்திக்கும். இயேசு கிறிஸ்துடைய வருகை, ஒரு பழைய பாடல், எனது மரணமோவும் வருகை நாளோ எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ, கடைசி முடிவு நாளில் மறவாதீர் என்னை நாதா, கனிவாய் வேண்டுகிறேன் ஐயா. கடைசி நாளில் என்ன மறந்துடாதீங்க. உங்க வருகையா மரணமானு தெரியல, ரெண்டில் ஒன்று சந்திச்சே தானே செய்யும். சொல்லுங்க, சென்னைக்கு பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கோம், சோத்துறோம், இன்னும் 200 கிலோமீட்டர், இன்னும் 150 கிலோமீட்டர், இன்னும் 100 கிலோமீட்டர், இன்னும் 50 கிலோமீட்டர், இன்னும் 20 கிலோமீட்டர். ஒரு நாள் என்ன வரும்? சென்னைன்னு வரும். இதே போல தான் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. எது சந்திக்குமோ தெரியாது, ஆனால் எது சந்திச்சாலும் அந்த உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதியாக இருக்கணும். அதுதான் முன்னானவைகளை நோக்கி கோ ஃபார்வர்ட். நீ முன்னேறி செல்லணும்னா, முன்னேறி கொண்டு இருக்கணும்னா அந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதியா இருக்கணும். பூமியின் தூள்ல நித்திரை செய்யறவங்களாம் உயிரோடு எழும்புவாங்க. மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவரோடு கூட என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நம்ம இருப்போம். நான் இயேசுவோடு இருப்பேன். ஆமேன், ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவராவது கைவிடப்பட்டு போகக்கூடாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆள்கை இந்த உலகத்துக்குள்ள வருவதற்குரிய சகல அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை அது உள்ள வருமோ அதற்கு ஒரு வினாடிக்கு முன்னால கர்த்தருடைய வருகை இருக்கும். அவருடைய பரிசுத்தவான்கள் அவர் எடுத்துக்கொள்வார். அன்னைக்கு அதற்கு ஆயத்தமா இருக்கணும். நான் ஜெபத்துக்கு வரல, எங்கள் அங்கிள் கூப்பிட்டாங்க, அதனால் நான் கோயம்புத்தூர் போயிட்டேன், இப்படி போயிற காலத்தை வீணாக்கிடக்கூடாது. தஞ்சாவூர் பொம்மை வாங்கி தருவாங்கன்னு சொன்னாங்க, லட்டு வாங்கி தருவாங்கன்னு சொன்னாங்க, இப்படி எங்கிட்ட போயிட்டு அதுக்குள்ளே மணவாளன் வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொருளெல்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் தான் இது பயன்படுத்தப்படும். அப்போ வேணா நான் இருந்துக்கிறேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். கொடிய காலம் வரப்போகுது. கடைசி காலத்தின் அடையாளங்கள் பூமியில் நடந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா.
தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். தேவ பிள்ளைகள் கவனத்தோடு இருக்கணும். தேவனை சார்ந்து வாழணும். பின்னானவைகளை என்ன செய்யணும்? மறக்கணும். தூக்கத்தில் கூட ஞாபகம் வந்துடக்கூடாது. முன்னானவைகளே நாடணும். முன்னானதையே பேசிக்கணும். கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூசிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய். கடைசி காலத்தில் பாருங்க, பரிசுத்தத்தை பார்க்க முடியாதான். ஸ்வாப அன்பு இல்லாதவர்களாய், ஸ்வாபப்படி உள்ள தாயுடைய அன்பு, ஸ்வாபப்படி உள்ள தகப்பனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, நண்பர்களுடைய அன்பு எல்லாம் மாறுது. ஸ்வாப அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், கீழ்ப்படியாதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். கடைசி காலத்தில் இச்சை அடக்கம் இல்லாத சந்ததி, கொடுமையுள்ளவர்கள், நல்லவர்களை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள். என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர். சுகபோக வாழ்க்கை. தேவபக்தி வேஷம் இருக்கும், முக்காடு இருக்கும், பிரைஸ் தி லார்ட் இருக்கும், கையில் பைபிள் இருக்கும், ஜீவியத்துக்குள்ள கோளாறு இருக்கும். பாருங்க, தேவபக்தியின் வேஷம், அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நான் விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அடுத்து பாருங்க, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுக்கப்பட்டு எப்பொழுது கற்றாலும் சரி, இப்படி நிறைய போய்கிட்டே இருக்குது. வசனத்தை லைவா வாசிக்கணும். இன்னைக்குள்ள ஆகாரமா எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்குரிய எச்சரிப்பா எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்குரிய புத்திமதியா ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்குரிய முக்கிய விஷயமா ஏற்றுக்கொள்ளணும். உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். ஃபார்வர்ட், முன்னேறி செல்லணும்னா நஷ்டமாக விட்டேன், எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன். நஷ்டம். ஒரு பிஸ்னஸ் ஒருத்தங்க பண்றாங்க, லாஸ் ஆகிட்டே இருக்குன்னா என்ன செய்வாங்க? அந்த பிஸ்னஸை விட்டுருவாங்க. நான் அந்த பிஸ்னஸ் பண்ணேன், லாஸ் ஆகி போச்சு, அதனால விட்டுட்டேன். அப்போ நஷ்டத்தெல்லாம் விட்டுறணும். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அதற்கப்புறம் விட்டதை எப்படி நினைக்கிறேன்? விட்டதெல்லாம் குப்பை தான் ஐயா. லோத்து மனைவி மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நல்ல வேலைப்பா விட்டேன், ஐயோ விட்டுட்டேன்னு நினைக்கக்கூடாது. நல்ல வேலை விட்டேன், குப்பை அது. இந்த குப்பையெல்லாம் கிண்டிட்டு இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட புது வாழ்க்கை கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். எனக்குள்ள அந்த இயேசு இருக்கிறார். அந்த புது ஜீவியத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உள்ள இருந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். மகனே, மகளே, கவனமா இருக்கணும்ப்பா. மகளே, எச்சரிக்கையா இருக்கணும். தம்பி, கவனமா இருக்கணும். அதெல்லாம் குப்பைப்பா, அந்த குப்பையை கிண்டிக்கிட்டு இருக்காத, கவனமாரு. அது வேண்டாம், அது உனக்கு நஷ்டம். சிலருக்கு நஷ்டத்தை கொண்டு வரும்னு தெரிஞ்சும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஹெவி லாஸ் ஆயிரும். நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய சத்தியம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நஷ்டம்னு விட்டு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சில சொந்த பந்தங்களை விட வேண்டியிருக்கும், சில சூழ்நிலைமைகளை விட வேண்டியிருக்கும், சில பிஸ்னஸை விட வேண்டியிருக்கும், சில பிஸ்னஸ் சரியில்லாத பிஸ்னஸாக இருக்கும், அதை விட வேண்டியிருக்கும். சிலர்லாம் முன்னால் பீடி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பீடி இப்படி சுற்றி வரிசையாக பீடி சுற்றி அதுக்கப்புறம் அது ஆண்டவர் உணர்த்துவார். கொள்ளிவாய் சர்ப்பத்தை எல்லாம் உண்டாக்கிட்டு இருந்திருக்கிறேன், உற்பத்தி செய்து கொண்டு இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை மாற்றிடுவாங்க. அதெல்லாம் நஷ்டம்னு விட்டு அதுக்கப்புறம் அடுத்து அவங்க வாழ்க்கையில் தையல் மிஷின் வாங்கி தைக்க ஆரம்பிச்சு கடகடா 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 கடகடான்னு இந்த மாதிரி வாழ்க்கை மாறுது. நீங்கள் நஷ்டமானதை விடணும். எல்லாத்தையும் நஷ்டம்னு விடணும். எங்க நேரம் வீணாகுது, நஷ்டம்னு விடணும். நஷ்டம் என்று விட்டேன். முன்னேறி போகணும்னா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாம் ஒன்றும் வேண்டாயா, எல்லாம் நஷ்டம். எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியுது, அந்த இயேசுவை நான் பின்பற்றணுங்கிறத தவிர வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. முன்னானவைகளை நோக்கி ஓட ஆண்டவரை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட எல்லாருக்கும் கிருபை தருவீராக. பின்னானவைகளை சிக்கிக் கொள்ளாதபடி நாங்கள் துரிதமாக முன்னேறி செல்ல கிருபை செய்வீராக.
இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்கும் இந்த கிருபைகளை தாரும் ஆண்டவரே. நேரிலோ தொலைக்காட்சியில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆன்லைன்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ளும் இந்த மறுரூபம் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க. உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. தூரம் பாராமல் தேவ வீட்டிலே வந்து ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. அற்புத நாதர் நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.